ஹலோ மக்களே, இன்றைக்கி நாம் டியூட் படத்தை பார்த்துட்டோம். அந்த படத்தை பற்றி பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறதையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிஆர் என்கிற பிரதீப் ரங்கநாதன் நடித்த இந்த படம், இந்த பிரதீப் ரங்கநாதனுக்கு இது அவர் ஹீரோவாக நடிக்கிற 3வது படம். ஆல்ரெடி அவர் ஏற்கனவே கோமாளின்னு டைரக்ட் பண்ணிட்டார். அப்புறம் லவ் டுடே அவர் இயக்கி அதில் ஹீரோ நடிச்சிட்டாரு. ட்ராகனில் ஹீரோ நடித்து அந்த படமும் சிறப்பாகிடுச்சு. இது 3வது படம் அவர் இந்த படத்தை நடிச்சிருக்கார். இது ஹேட்ரிக் வெற்றியா அவர் ஹீரோவாக நடித்தது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த படம் ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் ஏற்கனவே அவர் பண்ணின ஸ்டைலிஷ்லேருந்து கொஞ்சம் தான் மாறுபட்டிருக்கு. என்ன லவ் தானே, எல்லாமே அவர் கண்டென்ட் எல்லாம் லவ் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லவ்வை பண்ணக்கூடிய ஆட்கள். இன்னொன்று, அவர் படங்கள் எல்லாமே இந்த காலத்து யூத்துக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். என்ன சொல்லப்போனால் அவரை வந்து ஜென்சி சூப்பர் ஸ்டார் இல்லை 2K சூப்பர் ஸ்டார்னு கூட சொல்லலாம். ஆனால் அப்படி எதுவும் சொல்லி லைஃப்பை கெடுத்துட வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி இது சூப்பர் ஸ்டாருக்கு பட்டம் போராடினவங்களோட நிலைமையெல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் ராமராஜன் அவர் சைலண்ட் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி அவர் அதுக்கப்புறம் எல்லாமே போயிட்டார். ஸோ அதெல்லாம் விட்டுருவோம். இந்த படத்தை பற்றி நாம் பேசலாம். இந்த படம் பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்கார். அவர் கூட அவர் அத்தை பொண்ணா மாமா பொண்ணா மமிதா பைஜு லவ் ஃபெயிலியராக இருக்கிற பிரதீப் ரங்கநாதனுக்கு அவர் வாழ்க்கையில் அவர் மாமா பொண்ணு நுழைஞ்சி அதனால் ஏற்படுற பிரச்சனைகளையும் அதன் பிறகு அது என்னென்ன நகர்ந்துச்சு, அது என்ன நோக்கி போச்சுன்றது தான் படம். இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே பிரதீப் ரங்கநாதன் அண்ட் காமெடி. எல்லா இடத்துலையும் காமெடியை வந்து சிறப்பாக தூக்கி விட்ருக்காங்க. அட்டகாசமாக இருக்குது. எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதில் பரிதாபங்கள் டிராவிட் நடிச்சிருக்காரு. அவர் வந்து உண்மையாகவே நல்லா நடிச்சிருக்காரு. அந்த பரிதாபங்கள்லேயே அவரோட போர்ஷன்லாம் அழகாக பண்ணுவாப்புல. இதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் காமெடி வந்து நல்லாவும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கவுண்டர் எல்லா ரியாக்ஷனும் நல்லா பண்ணியிருக்காரு. அதில் ஒரு காமெடி வந்து இருக்குது. சாதாரணமாக துப்புற ஒரு காமெடி தான். ஆனால் அதை வந்து இப்போ கூட நினச்சாலும் சிரிக்க அளவுக்கு அதை எடுத்திருக்காங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ண விதமும் அவர் நடித்ததும் அது உண்மையிலே அற்புதமான ஒரு காமெடி. அதுபோல் ஆங்காங்கே பிரமாதமான காமெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, பிரதீப் ரங்கநாதன் இதில் வந்து அவர்கிட்ட எப்போதுமே ஒரு ஸ்டைல் இருக்குது. என்ன கற்றுக்கிறோன்றது மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது. ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக, ஒரு தைரியமாக தன்னோட திறமையை எந்த அளவுக்கு புல் ஆஃப் பண்ணலாம் அப்படின்றதில் அவர் தெளிவாக இருக்கார். இதில் நிறைய ஆக்ஷன் ஸ்டைலிஷாக, ஒரு ரகடு பாயாக, ஒரு என்டர்டெயின்மெண்ட் பாயாக, இந்த லேட்டஸ்ட்டு கிட்ஸ் இந்த காலத்து இளைஞர்களாக அதை காட்டுறாரு. ஆனால் ஒரு மனிதன், ஒரு பையன் நல்லவனாக இருப்பான் அப்படின்றதுக்கு இந்த படத்தில் இளைஞர்கள்லாம் அப்படி இல்லை, நல்ல மனித நேயத்தோடு இருப்பான்றதுக்கு அந்த கேரக்டரை வடிவமைச்சிருக்காங்க. அதில் வந்து இந்த காலத்து இளைஞர்கள் கதையை சொன்னாலும், இந்த காலத்து லவ்வை சொன்னாலும், இந்த காலத்தில் ஆண் பெண் உறவுகளை சொன்னாலும், அவங்கவுங்க உணர்வுகளை சொன்னாலும், இந்த காலத்துலேயும் ஆணவ படுகொலை இருக்குது அப்படின்றத கொஞ்சம் திறமையாகவும் அழுத்தமாகவும் நல்ல டைலாக் மூலயமா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு இந்த குரூப்பை பாராட்டலாம். ஒரு லைட் ஹார்ட்டடாக என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மூவியில் இந்த மாதிரி விஷயங்களும் இதை சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன குறை சொல்லுவாங்க. அந்த ஒரு கேரக்டரு வந்து சரியாக நடிக்கலை, அந்த கேரக்டருக்கு பெருசாக பண்ணல, அந்த கேரக்டரு இதாகவே இல்லை, ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை, அந்த கேரக்டர் சப்பையாக கட்டிட்டாங்க அப்படின்னு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த படமே ஒரு பையன் எதையும் டோன்ட் கேராக இருக்கிறவன், ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் இருக்கிறான் அப்படின்றவன், தனக்கு வேண்டியவங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது எந்த எக்ஸ்ட்ரீம்லையும் இறங்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நிலைமையில் இன்றைக்கும் இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அந்த கேரக்டரு. ஃப்ரண்ட்டில் வச்ச லெக்க பேக்கில் வைக்கிறது நம்ம ஹிஸ்ட்ரியில் இல்லை. அதை நல்லாவே பண்ணியிருக்காரு. என்டர்டெயின்மெண்ட்டாகவும் பண்ணியிருக்காரு. இதில் வந்து எல்லாமே வந்து இந்த பசங்க காமெடியாக இருக்கட்டும், பிரதீப் ரங்கநாதோட முன்னாள் காதலி ஒரு கேரக்டர் வந்திருக்கும். ஓப்பனிங் அதுதான். அந்த டைட்டிலில் பார்த்துட்டு கையில் தாலி கட்டிட்டு நிற்கிறத பார்த்தோன்னே இது ஏதோ ஒரு 80s சப்ஜெக்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் இருந்தாலும்
உண்மையாகவே இந்த படத்தோட டைரக்டரு பாக்கியராஜோட ரொம்ப ஃபாலோவராக இருப்பார் நினைக்கிறேன், ரொம்ப தீவிர பக்தராக இருப்பார் நினைக்கிறேன். அவர் இன்னைக்கு இந்த 2K கிட்ஸில் 2.2 பாக்கியராஜ் இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு கதையை அவரோட ஸ்டைல் கதையை இப்போ எப்படி எடுத்திருப்பார் அப்படின்ற மாதிரி தான் கதை. இது லைட்டாக லீடை வந்து அந்த 7 நாட்கள்லேருந்து சில விஷயங்கள் இருக்குது, அதுலேருந்து அவர் இம்ப்ரூவைஸ் பண்ணி அதுலேருந்து அவர் டெவலப் பண்ணியிருந்துருக்கலாம், அவர் அதை பிடிச்சிருந்துருக்கலாம். இந்த படத்தில் எல்லாமே அந்த கேரக்டர்லாம் ஒருத்தவங்களும் என்டர்டெயின்மெண்ட்டோட அழகாக காமெடி சீன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. இதில் ஃபைட் சீன்லாம் படத்துக்கு தேவையே இருக்கோ இல்லையோ, ஆனால் ஃபைட் சீன்ஸ் இருக்குது. அது வந்து ஏன்னா ஒரு ஹீரோ 3வது படம் பண்ணும்போது அவர் அடுத்த லெவலுக்கு ஃபுல்லாக பண்ணுன்றதுனால இந்த ஃபைட் சீன்லாம் வச்சுருக்காங்க. இந்த படத்தில் சரத்குமாரை வந்து ரொம்ப இயல்பாக பழைய சரத்குமார் பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அவரை வந்து திடீர்னு இந்த தாடி வச்சுட்டு பெரிய வயசானவராக பெரிய மனுஷனாக காட்டுவாங்க. இதில் யூத்தாக அவரை காட்டியிருக்காங்க. எப்படி பர்ஃபார்மன்ஸ் டெரிஃபிக் மாமா. அதேமாரி இந்த படத்தில் ட்விஸ்ட்லாம் நல்ல ட்விஸ்ட் இருக்குது. அதேமாரி பிரதீப் ரங்கநாதன் வந்து கொடுக்குற சின்ன ரியாக்ஷன் எல்லாமே சூப்பரு. இதில் வந்து அவர் ரஜினியை அதிகமாக ஃபாலோ பண்ணுறாரு. எல்லாருமே ஸ்டைலா அப்படின்னா ஆமாம், ஒரு கேரக்டரு ஸ்டைல் தான் பண்ணுவான் அப்படின்னா எல்லாம் தான் ஸ்டைல் பண்ணுவான். ஏதோ ஒரு இடத்துல ஸ்டைல் நிச்சயமாக பண்ண மாட்டான். எல்லா இடத்துலையும் ஸ்டைல் பண்ணக்கூடிய கேரக்டர் தான். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்க காட்டிக்கிறவன் தான். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்கிறவன் தான். இந்த மாதிரி இந்த படம் நெடுகவும் ஏன் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து போகிறதே தெரியல, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சென்டிமெண்ட், இன்னும் அந்த பாக்கியராஜ் படம் மாதிரியான சென்டிமெண்ட்ஸ் கொஞ்சம் கொடுக்கும்போது கொஞ்சம் ஸ்லோ டவுன் தெரியுது. இருந்தாலும் அது என்டர்டெயின்மெண்ட்டாக தான் போகுது. படம் பார்த்து முடிக்கும் போது மன நிறைவு நிச்சயமாக இருக்குது. பிரதீப் ரங்கநாதனுக்கு இந்த 3வது படம் ஹேட்ரிக் வெற்றி. ஹீரோவாக இது நிச்சயமாக ஹேட்ரிக் வெற்றி தான். இந்த தீபாவளிக்கு இது நிச்சயமாக பார்க்கலாம், பார்த்தும் கொண்டாடலாம். இன்னும் சொல்லப்போனால் இது வந்து 2K கிட்ஸ் இல்லை ஜென்சி இவங்களால் நிச்சயமாக கொண்டாடப்படும். இன்னும் சொல்லப்போனால் ஃபேமிலி ஆடியன்ஸாலேயும் கொண்டாடப்படும். ஏன்னா படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அந்த ஃபேமிலி நடந்து வந்தவங்க இந்த படத்தை பற்றி சிலாகிச்சிட்டே வந்தாங்க. ஸோ இந்த படம் நிச்சயமாக அனைவர் தரப்புக்கான படம் தான். சில குறைகள் எல்லா படத்துலையும் இருக்கும். சில பேருக்கு இந்த மாதிரியான ஹீரோஸ் வந்து நல்லா வர்றது பிடிக்காது, அதனால் சில குறைகள் சொல்லலாம். ஆனால் இந்த படம் தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம் தான். தீபாவளிக்கு நிச்சயமாக வெளியான படங்கள் இது சிறந்த படம். இந்த படம் நிச்சயமாக சிறந்த கலெக்ஷனை அள்ளும். நன்றி.